வணக்கம் மக்களே வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அதிர்ச்சிகரமான பரபரப்பான தகவல். சற்று முன் திமுகவின் முக்கிய பொறுப்பில் இருக்கும் முக்கிய புள்ளி வாழ்நாள் முழுவதும் சிறை தண்டனை. யார் அந்த திமுகவின் முக்கிய புள்ளி, எதனால் வாழ்நாள் முழுவதும் சிறை தண்டனை, இதை பற்றின தகவல் தான் இந்த ஒரு வீடியோவில் தொகுப்பாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவோட தொடர்ச்சியாக பார்ப்பதற்கு முன்பு நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம போடக்கூடிய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உடனுக்குடனே வந்தடையும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி முக்கியமான வீடியோஸ்லாம் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டுருக்கோம். ஸோ வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் கொடுங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சற்று முன் கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய ஒரு முக்கிய அதிர்ச்சிகரமான பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னா, சற்று முன் திமுகவுடைய முக்கிய பொறுப்பில் இருக்கும் முக்கிய புள்ளி அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மனைவியுமான விசாலாட்சியும் 3 ஆண்டுகள் தான் ஹைகோர்ட் சிறை தண்டனை விதித்தாங்க. அதாவது அமைச்சர் பொன்முடியும் விசாலாட்சியும், அவருடைய மனைவி விசாலாட்சியும் மேல்முறையீட்டுக்காக ஹைகோர்ட்டுக்கு மீண்டும் கொண்டு போனாங்க. ஸோ அவங்க தீர விசாரித்து மீண்டும் உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் சிறை அப்படின்றத தெளிவாக ஹைகோர்ட் உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. எதனால் அப்படின்னா, நேற்று இரவு நண்பகலில் பார்த்திங்கன்னா அமலாக்கத்துறை அதிரடியாக அவருடைய வீட்டை சோதனை மேற்கொண்டிருக்காங்க. அப்படி மேற்கொள்ளும்போது 300 கோடிக்கும் மேலே கருப்பு பணம் ரகசிய அறையில் கிடைத்திருப்பது ஒரு அதிர்ச்சிகரமான தகவல். இந்த நிலையில் அமலாக்கத்துறை பார்த்திங்கன்னா ஹைகோர்ட்டுக்கு இதை சப்மிட் பண்ணும்போது, இதை பார்க்கும்போது இந்த 300 கோடியும் எங்கேருந்து எப்படி வந்துன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கும்போது அமைச்சர் பொன்முடியும் அவரது மனைவியும் எந்த விதமான பதிலும் சொல்லாத காரணத்தால் அவர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் சிறை தண்டனை. இதனால் முதல்வர் ஸ்டாலின் அதிர்ச்சி நிலையில் உறைந்து போயிருக்கிறார். ஏன்னா பார்த்திங்கன்னா சற்று முன்பு பார்த்திங்கன்னா இந்த தகவலாம் கேட்கும்போது, ஏன்னா ஒவ்வொரு புள்ளிகளாக, அதாவது ஒவ்வொரு முக்கிய பொறுப்பில் இருக்கும் திமுகவோட முக்கிய பொறுப்புகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தராக ஜெயிலுக்கு போயிட்டுருக்காங்க. அமைச்சர் பொன்முடி, அதுக்கு மேலே செந்தில் பாலாஜி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜெகத் ரட்சகன். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பல்வேறு அமைச்சர்கள், இந்த திமுகவில் இருக்கும் முக்கிய பொறுப்பில் இருக்கும் முக்கிய அமைச்சர்கள் எல்லாமே இப்படி போயிட்டுருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சியில் உறைந்திருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின். இதனால் இன்னும் ஒரு சில வாரங்களில் திமுக ஆட்சி களைவதற்கான 100% வாய்ப்புகள் கூட இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒவ்வொரு தொகுதி எம்பிகள் போகும்போது அந்த தொகுதியை பார்வையிடுறதுக்கோ அந்த தொகுதியை பார்ப்பதற்கோ எந்த விதமான எம்எல்ஏக்களும் யாருமே கிடையாது. இதனால் ஆட்சி களைவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாகவே இருக்கிறது. ஸோ இதுதான் இந்த வீடியோவில் நம்ம அப்டேட்டாக கொடுக்குறது. திமுகவின் முக்கிய பொறுப்பில் இருக்கும் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த அமைச்சர் பொன்முடி சற்று முன்பு ஜெயிலுக்கு, அதாவது பார்த்திங்கன்னா வாழ்நாள் முழுவதும், ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி 2-3 நாளைக்கு முன்னாடி அவர் ஜெயிலில் தான் இருந்தார். மீண்டும் மேல்முறையீட்டுக்காக திரும்ப கொண்டு போகும்போது வாழ்நாள் முழுவதும் சிறை இன்றைக்கி தான் கொடுத்துட்டாங்க. ஸோ இனிமேல் அரசியல் வாழ்க்கையை அமைச்சர் பொன்முடிக்கு அவ்வளோதான் க்ளோஸ் ஆகிடுச்சு. இனிமேல் கிடையாது. இதோட வீடியோ தொடர்ச்சி அடுத்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.